என் பக்கம் உள்ளார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. பல்லவி. எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார். ஆண்டவரது வழக்கை உயர்ந்தோங்கி உள்ளது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. நான் இறந்தொழியேன், உயிர் வாழ்வேன், ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன். பல்லவி. எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார். இந்த தாய் எத்தனை வயது? எத்தனை வயசு? 83 வயது. குறிப்பாக வலிமை உடையவருக்கு எத்தனை வயது சொல்லுது பைபிள்? இல்லை, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 60, 70, 80 என்று பைபிள் ரொம்ப வலிமை கடைசியாக சொல்லும்போது, ஆனால் அந்த தாய் வலிமையுடையவராக இருந்திருக்கிறார், வலிமையாய் எல்லாரையும் வளர்த்திருக்கிறார். சரிங்களா? எனவே ஒரு வார்த்தையில் அந்த தாயினர் காட்டப்பட்ட நல்ல பண்புகளை மட்டும் இங்கே இருக்கிறவங்க ஒரு சிலர் அப்படியே ஒற்றை வார்த்தையில் அவங்க அன்போடு இருந்துச்சவங்க அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அது அவர் வாழ்வை பார்த்ததற்கான சாட்சி. சரிங்களா? ஒரு சில வார்த்தைகள். அன்புக்குரிய அருட்தந்தையர்களே, என் உடல் பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெபமும் வாழ்த்துக்களும். வாழ்விலே நான் 2 தாயை சந்தித்திருக்கின்றேன். முதல் தாய் என்னை பெற்றெடுத்து வளர்த்து என்னை ஆளாக்கி ஆசிரியர் பணியிலே இணைத்து ஒரு நல்ல நிலைக்கு உயர்த்திய தாய். இரண்டாவது, எனக்கு தெய்வீகமான குடும்பத்திலே ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து எனக்கு மனைவியாக்கி ஆக்கியவர்கள் திருமதி பிலோமினாள் அவர்கள். என் வாழ்நாளிலே இன்றைக்கு நான் நன்றாக வாழ்கிறேன், நலமுடன் வாழ்கிறேன், எல்லா நலமும் பெற்று வாழ்கிறேன் என்று சொன்னால் அது என் தாய் பிலோமினாள் அவர்களைத்தான் சாரும். எனவே அந்த தாய் என்னோடு இருந்து எங்களுக்கு பல வழிமுறைகளை எல்லாம் செய்திருப்பதை நான் நெஞ்சில் நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறேன். மனித பலவீனத்தால், சொல்லால், செயலால், கடமையில் ஏதாவது தவறி இருந்தால் அவற்றையெல்லாம் மன்னித்து அவர் செய்த புண்ணிய காரியங்கள், நல்ல காரியங்கள் அனைத்தையும் இறைவன் ஏற்று என் தாய்க்கு நித்திய இடைப்பாற்றின் மூலமாக விண்ணக பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என் தாயை இவருக்கு புகலிடம் நீரே நம்பினேன் உம்மையே இறைவா, இவருக்கு புகலிடம் நீரே உன்னதரை தரநடைந்து வல்லவர் நிழலில் அமர்ந்து உன்னதரை தரநடைந்து வல்லவர் நிழலில் அமர்ந்து வாழ்க்கை நடத்தும் மனிதா அரண் அவர் உமக்கே என்றும் இறைவா உம்மை நம்பும் இவருக்கு புகலிடம் நீரே நம்பினேன் உம்மையே இறைவா, இவருக்கு புகலிடம் நீரே என்று சொல்லி எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும், எங்கள் உறவுகள் சார்பாகவும், எங்கள் சொந்தங்கள் சார்பாகவும் என் தாய்க்கு நித்திய இடைப்பாற்றின் மூலமாக விண்ணக பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்றும், அவரை இழந்து தவிக்கின்ற அவருடைய பெற்றெடுத்த பிள்ளைகள், பேர பிள்ளைகள், உற்றார் உறவினர், சகோதரர்கள், நண்பர்கள், சிநேகிதர்கள், இந்த செங்கற்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து சகோதரர்களுக்கும் ஆண்டவர் தாமே ஆறுதலும் தேர்தலும் அளிக்க வேண்டும் என்று என் தாய் விண்ணகத்திலே வீட்டிலிருந்து எங்களை எல்லாரும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடி ஜெபித்து முடிக்கின்றேன். நன்றி.